Hello guys, welcome. Let us know what is mean by SSC. SSC அப்படின்னா பர்சன். எல்லா பர்சனுமே SSC கிடையாது. ஆனால் எல்லா SSCயும் பர்சன் தான். எந்த பர்சன்லாம் டேக்ஸை பே பண்ணுறாங்களோ, யாராலெல்லாம் டேக்ஸ் பே பண்ண முடியுமோ அவங்க தான் SSC. எல்லாராலையும் டேக்ஸ் பே பண்ண முடியாது இல்லையா? இன்கம் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே இருந்தால் தான் டேக்ஸ் பே பண்ணணும். அப்புறமா ஏர்ன் பண்ணாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ண வேணாம். யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான், அந்த பர்சன் தான் SSC அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பர்சன்ஸ் தான், ஆனால் எல்லா பர்சனுமே SSC ஆக முடியாது. சில டைம் வந்து டேக்ஸ் பே பண்ணலை, ஆனாலும் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே ஏதாச்சும் பே பண்ணுறாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், பெனால்ட்டியாக இருக்கலாம். இந்த ஆக்ட்குள்ளே போயிட்டாவே அவங்க வந்து SSC தான். டேக்ஸ் தான் பே பண்ணணும் இல்லை, ஏதாச்சும் ஒன்று இந்த அண்டர் ஐடி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே ஏதாச்சும் பே பண்ணால் அவங்க தான் SSC. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை டீம்ட் SSC அப்படின்னு பார்க்கலாம். டீம்ட் SSC அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு SSC கிடையாது. அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை, ஆனால் அவங்க மேலே ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அவங்க நிஜமாலே வந்து SSC தான். அவங்க வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இன்கம் டேக்ஸ் அந்த ஆக்ட் கீழே வந்து ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா, அந்த கேஸ் போயிட்டுருக்கும் போது அந்த பர்சன் வந்து அசஸ்ஸின்னு தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நாட் அன் SSC, அவங்க SSC கிடையாது, டேக்ஸும் பே பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஸ் யாரோ ஒருத்தர் அவங்க மேலே போட்டிருக்கனால அவங்க SSC அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. கன்சிடர்ட் அப்படின்னா அவங்க டீம்ட் SSC அப்படின்னா அவங்க SSC தான். அதுதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து SSC இன் டிஃபால்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். SSC இன் டிஃபால்ட் அவங்களும் SSC தான். SSC டீம்ட் SSCனாலும் SSC தான், SSC இன் டிஃபால்ட்னா SSC தான். இப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் டேக்ஸுக்கு போயே ஆகணும். ஒரு 1 lakh rupees ஏதாச்சும் பே பண்ணுறேன், ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கூட 10,000 அப்படின்றது ஒரு டேக்ஸாக போகணும். அதுதான் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அது பே பண்ணாமல் இருக்காங்களோ பட் ஃபெயில்ஸ் டு பே, அவங்க தான் SSC இன் டிஃபால்ட். அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்காங்க கூட SSC அப்படின்ற அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ SSC அப்படின்னா பர்சன், யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களாம் SSC. டிஃபால்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களும் SSC. அதுக்கப்புறமா யாராச்சும் உங்களுக்கு SSCயாக இல்லாமல் கன்சிடர் பண்ணால் கூட SSC அப்படின்ற கேட்டகரியில் தான் வருவாங்க. ஓகே guys, thank you.